இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சில உரிமைகள் இருக்குது. என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேச்சுரிமை, கருத்துரிமை, எழுத்துரிமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உரிமைகளும் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா நீங்கள் தயங்காமல் பேசலாம். அந்த பேசின விஷயம் தவறாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கான விளைவுகளை நீங்கள் தான் அனுபவிக்கணும். ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாருமே தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சில உரிமைகள் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய நாட்டில் இருக்குது. ஆனால் இந்த உரிமைகளை தவறாக ஒரு சிலர் கேவலமாக பயன்படுத்துகிறாங்க. அப்படி பேசி அடி வாங்கின ஒருத்தரை தான் நான் உங்கள்கிட்ட கொண்டு காட்ட போகிறேன். யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வட இந்தியாவை சேர்ந்த ரன்வீர் அலபாதியாவோ ஏதோ சம்திங் பார்த்தீங்கன்னா சேனல் பேர் வச்சுருக்காரு. இந்த சேனலுடைய முகமான ரன்வீர் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாட்காஸ்ட் அப்படின்ற பார்த்தீங்கன்னா தன்னுடைய யூடியூப் சேனல் செஞ்சுருக்காரு. பாட்காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் மதன் கௌரி சேனல் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃபேமஸான செலிபிரிட்டி, அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றியும் அதேமாதிரி அவங்களுடைய சினிமா எக்ஸ்பீரியன்ஸு அவங்களுடைய லைஃப்பில் நடந்த விஷயங்களை வச்சு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலமான முகங்கள் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட் அப்படின்ற இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இவர் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இவர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களில் இன்டர்வியூ பண்ணதுனால இவருக்கு சப்ஸ்கிரைபுடைய எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா பன்மடங்கு இருக்குது. கிட்டத்தட்ட 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அவருடைய சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் ஆகுது. அந்த சேனலில் அவர் பாட்காஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுருந்தார். அதுதான் இன்றைக்கி அவருக்கு மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயராக இருக்குது. ஆனால் இந்த ஒரு பாட்காஸ்ட்டில் இவர் அந்த பேசினார்ல, இந்த ஒரு வார்த்தை எவனுமே கேட்கவே முடியாது, கேட்கவும் மாட்டான், யோசிக்க கூட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஈஸியாக பார்த்தீங்கன்னா அவன் கேட்டான். அதை கேட்கும்போது தான் ஷாக்கிங்காக இருக்குது. என்ன கருமாந்திர கொஷினை கேட்டான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் பேரண்ட்ஸு எவ்ரிடே செக்ஸ் பண்ணுறாங்கள, அதை பார்த்துட்டு மட்டுமே இருப்பீங்களா, இல்லை நீங்கள் மேரேஜ் பண்ணி அவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணி அதை தடுத்து நிறுத்துவீங்களா? இது என்ன கொஷின் எனக்கு சத்தியமாக புரியல. அதை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண நான் விரும்பவே இல்லை. அதுக்கு மேலே அது உங்களோட இது. நீங்கள் இன்னொரு டைம் கூட போய் கேட்டுங்க. இவ்வளோ கேவலமாக ஒரு எச்சையாக ஒரு என்ன சொல்கிறது, அது என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப மோசமான ஒரு சில வார்த்தைகள் போட்டு இப்படி கேட்குறது, சோஷியல் மீடியாவில் கேட்குறோம், எல்லோரும் பார்க்குறாங்க. நம்ம இதை எந்த மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி எந்த புரிதலுமே இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப மோசமான ஒரு பேச்சை பார்த்தீங்கன்னா இவன் பேசினா. ஸோ அதற்கு பேக் ஃபயராக பார்த்தீங்கன்னா இவன் மேலே வழக்கு போடப்பட்டிருக்கு. தற்போது அரசு செய்யப்படப்பட்டிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, அப்பாலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நான் தெரியாதனமாக பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இதோடைய விளைவுகளை அறியாமல் நான் பண்ணிவிட்டேன். என்ன நீ விளைவுகள் அறியாமல் பண்ணிவிட்டேன், வார்த்தை யூஸ் பண்ணுறேன், என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறேன், எப்படி அவங்க பெற்ற உங்கள் அப்பா அம்மா உன்னை என்ன நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க, ப்ரௌடாக நம்ம மகன் இந்த மாதிரி பேசிட்டோம்பா, வேறு மாதிரி பண்ணிட்டோம்பான்னு சொல்லிட்டு சந்தோஷமாடப்படுவாங்க. பரதேசி பஞ்ச. நான் இதில் வேறு பார்த்தீங்கன்னா நம்மால் பிரிச்சுவல், அதேமாதிரி கடவுள் நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான எல்லா விஷயம், கடவுளை பற்றி எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா பேசுகிறது. யோகா பண்ணுங்கன்றது, அதை பண்ணுங்கன்றது, பிரிச்சுவல் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் பிரதமர் மோடிக்கிட்டே போய் வந்திருக்காரு. அவர்கிட்டே பார்த்தீங்கன்னா பாராட்டுகள்லாம் வாங்கி வந்திருக்காரு. அவரே இப்போ நினைப்பார், இந்த நாய்க்கடை நம்ம இப்படி பண்ணோம், தெரியாதனமாக நம்ம பண்ணிவிட்ட மேடா, இப்போ நம்மளையும் போட்டு அடிப்பாங்களேன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம மோடி அவர்களே ஃபீல் பண்ணுவார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேவலமான ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சுருக்கான். இவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவன் மாதிரி பேசினால இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நடக்குதில்ல. யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வேணுமுன்னே பேசுகிறாங்க, டபுள் மீனிங் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாடு இருக்கக்கூடிய யூடியூப்பில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஒரு சில கேவலமான முகங்கள்லாம் ரொம்ப மோசமாக பண்ணுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பீஸ்லாம் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ளே போயினுக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு வரைமுறை செட் பண்ணணும். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை யூடியூப் சைடில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் எல்லோரும் யூடியூப்பில் வராங்க. ஆனால் அதை எப்படி சம்பாதிக்கணும், அதை எந்த மாதிரி மக்கள்கிட்ட போய் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இல்லை. அந்த புரிதல்லாம் எனக்கு இல்லாதனால தான் என் சேனல் 5 வருஷம் ஆகியுமே இன்னை வரைக்கும் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்காங்களோ என்னவோ எனக்கு தெரியல. பட் ரொம்ப மோசம். இப்படிலாம் பண்ணி சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது. நன்றி.